எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அத்தியாயங்கிறது 28வது அத்தியாயம். அதோட டைட்டில் சுவாமி முக்தானந்தா என்ன கொடுத்துருக்காருன்னா, த வேர்ல்ட் ஆஃப் சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸுனால் சத்தம். ஓகே, அப்போது அதை பற்றி என்ன முக்தானந்தா சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதல் காரியம் என்னோட சில அபிப்பிராயங்களை எனக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போது நம்ம ஓம் சாண்டிங்கை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பிரபஞ்சத்தோட பாஷையில் நம்ம பேசணும். அப்போ தான் அது பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். அதாவது நம்ம இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அவங்கவுங்களோட மதர் டங்கில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அது எல்லாமே கடவுளுக்கு போய் சேருது இல்லைங்கள. ஆனால் அதுக்கு ஸ்பெஷலாக வேறு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அதாவது மந்த்ராஸ், சாண்டிங் மந்த்ராஸ். அந்த மந்திரங்கள் சொல்கிறதுல ரொம்ப பவர் உண்டுங்க. ஸோ மந்திரங்கள் சொல்லலாம், சின்ன சின்ன காயத்ரி மந்திரம் சொல்லலாம், பெரிய பெரிய அஷ்டோத்திரங்கள் படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இதில் அதெல்லாம் தான் சாண்டிங்கிறது. அந்த சாண்டிங்கில் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அதுக்கு உண்டான பலன் வேறன்னா ரொம்ப பெரிய பலன் உண்டு. ஓகே, இப்போ நம்ம வேறு ஒன்றும் வேண்டாங்க. ஒரு அம்பாள் கோயிலில் போய் நின்று சர்வமங்கள மங்கல்யே சொன்னாலே அதுக்கு அங்கே போய் சொல்கிறதுக்கும், நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறதுக்கும், இல்லைன்னா நம்ம பூஜா அறையில் உட்காந்து சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் உண்டாகிற வைப்ரேஷனுக்கு வேறு வேறு அளவுகள் உண்டு. அப்போது கடவுள் முன்னாடி நின்று மந்திரம் சொல்லும்போது அதோட பவர் ஜாஸ்தி. ஓகே, அப்போது அதுக்கு தான் இந்த ஓம் சாண்டிங் பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோவே முதல்ல போட்டுட்டேன். ஏன்னா அந்த இதில் நீங்கள் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காட்டினா நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். அதெல்லாம் முன்னாடி போட்ட வீடியோஸ். இது இன்றைக்கி நம்ம பேசுகிறது 131வது வீடியோ. அந்த ஓம் சாண்டிங் அல்லது அவும் சாண்டிங் அப்படின்லாம் போட்டு நல்ல விவரமாக பேசிட்டேன். அதில் திருப்பி அதை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் பாருங்கள், நல்லா கேளுங்க பொறுமையாக. அப்போது இந்த மந்திரம் சொல்லும்போது அதுக்கு உண்டான பலன்கள் அதுக்குண்டான பலன் ரொம்ப ஜாஸ்தி. இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சின்ன விஷயம்னா அது ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் எப்படி உள்வாங்குறீங்கிறத பொறுத்து. அதாவது நம்ம மந்திரம் சொல்லும்போது நிறைய பேருக்கு டவுட்டு, சத்தம் போட்டு சொல்லணுமா மனசுக்குள்ளே சொல்லணுமா? சத்தம் போட்டு சொல்கிறத விட மனசுக்குள்ளே சொல்லும்போது அதோட பலன், அதோட வீரியம், அதோட சக்தி 1000 மடங்கு ஜாஸ்தி. ஓகேயா? திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன். இப்போது அம்பாள் முன்னாடி கோயிலுக்கு போய் அம்பாள் முன்னாடி நின்று சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்கிறத விட அதே இடத்துல நின்று அம்பாளை பார்த்துட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு, இல்லைன்னா கண்ணை மூடி அவள் உருவத்தை மனசில் நினச்சி மனசுக்குள்ளே நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு 1000 மடங்கு பவர் ஜாஸ்தி. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு வந்தால் என்னமோ அது அவங்களோட ப்ரைவேட்டு, அவங்களோட பூஜா ரூம்னு நினச்சிக்கிட்டு எப்போ பாரு சத்தம் போட்டு சொல்கிறாங்க. நான் கபாலி கோயிலுக்கு போனாலும் சரி, கபாலி அதில் அம்பாள் முன்னாடி நிற்கும்போதும் சரி, ஓம் நம சிவாய தென்னானுடைய சிவனே போற்றி. கரெக்டுங்க, இதெல்லாம் நல்லது. அந்த சிவனை பார்க்கும்போது, கபாலியை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் வர்ற சத்தம்தான். அதில் நான் குற்றம் சொல்லலை. ஆனால் நமக்குன்னு ஒரு கண்ட்ரோல் வேணும். ஒரு பொது இடத்துல போய் நின்று அப்படி கத்தி பேசக்கூடாது, கத்தி மந்திரம் சொல்லக்கூடாது. அது வேஸ்ட்டு. அது 2 விதத்தில் வேஸ்ட்டு. ஒன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மந்திரம்னா உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லணும்.
அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ரெண்டாவது, பொது இடத்துல ஒரு கோயிலில் பல பேர் பல குடும்பத்திலேருந்து பலவிதமான பிரச்சனைகளோடு வராங்க, இல்லைன்னா பக்தியோடு வராங்க. அவங்களுக்கு அந்த சிவனை பார்க்கும்போது, இல்லைன்னா கற்பகாம்பாளை பார்க்கும்போது, இல்லைன்னா அம்பாளை பார்க்கும்போது அவங்க மனசில் இருக்க வெளியே சொல்ல முடியாத குறைகளை கொட்டி தீர்க்கறதுக்காக, அதுக்கு பரிகாரம் கണ്ടെத்துறதுக்காக தான் வராங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்க மனோநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓம் நம சிவாய என்னதான் உங்களுக்கு பக்தி முத்தி போனால் கூட கத்தி பேசக்கூடாது, கத்தி மந்திரத்தை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் கோயிலுக்கு போகும்போது கண்ணை மூடி இல்லைன்னா கண்ணை திறந்து உள்ளே பிரார்த்தனை பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. எனக்கும் இதெல்லாம் தெரியும், இதை விட ஜாஸ்தி ஸ்லோகங்கள் எனக்கு தெரியும். ஆனால் நான் சத்தம் போட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்பர் 1, சத்தம் போட்டு சொல்கிற மந்திரத்துக்கு பவர் கம்மி. நம்பர் 2, அதை விட பெரிய ஒரு காரணம், பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அந்த ஒரு நினைப்பே யாருக்கும் கிடையாது. சாமியை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு பெரிய வேகம் வந்துடும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அங்கே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கோயில் பக்கத்தில் இருந்து வெளியே போங்க, பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தையாக வரும். அப்போது அங்கே சிவனை பார்க்கும்போது ஓம் நம சிவாயை கத்தி கத்தி சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போது இனிமேலாவது இப்போது நான் வந்து ஒரு தனி ஆளாக இந்த உலகத்தில் இருக்க எல்லாவங்களையும் மாற்ற முடியாது. உலகத்தில் வேண்டாம், நம்ம மக்களையும் மாற்ற முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் நான் எப்போவுமே நினைப்பேன், அப்போ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சப்போ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்காவது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் கோயிலுக்கு போனீங்கன்னா கத்தி கத்தி மந்திரங்கள் சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம், 3வது விஷயம், நீங்கள் கத்தி கத்தி சொல்லும்போது, இப்போ நான் போகிறேன், நான் போய் நிற்கிறேன். நான் எனக்கு என்னோடய அப்பன்கிட்ட சிவன்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக நான் அங்கே போய் நிற்கிறேன். நிற்கும்போது நானும் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். திரியம்பகம் யஜாமகே, உடனே பக்கத்தில் ஓம் நம சிவாய இல்லைன்னா தென்னாட்டுடை இப்படி சொல்லும்போது எனக்கு நான் சொல்கிற மந்திரத்தை தடபடுது. ஓகே, அதை பற்றி மற்றவங்களாம் நீங்களாம் யாராவது யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சமாவது யோசிக்கணும். ஏன்னா கோயிலுங்கிறது ஒரு பொது இடம். அது வந்து நம்ம வீட்டு பூஜா முறை இல்லை. நம்ம வீட்டில் பூஜா அறையில் உட்காந்து சத்தம் போட்டு சொன்னால் கூட மற்றவங்களுக்கு, சிலவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே பிடிக்காது. ஏமா இப்படி கத்துற, பேசாமல் இரு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க. அது வந்து உண்மையும் கூட. சில சமயம் ஒரு குழந்தை படிச்சுட்ருக்கோம், சில சமயம் ஒருத்தவங்க கணக்கு பார்த்துட்ருப்பாங்க, சில சமயம் வேறு ஏதாவது கவனமாக உட்காந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம பாட்டு கற்றுன்னு கத்திட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போது இனிமேலாவது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாவது தயவு செஞ்சு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் கோயிலுக்கு போனேன்னா என் மனசுக்குள்ளே தான் ஸ்லோகத்தை சொல்லுவேன், சத்தம் போட்டு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்போ நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கவங்க இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறாங்க, இல்லைன்னா அதே ஸ்லோகத்தையே சொல்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே சர்வமங்கள மங்கல்யேன்னு சொல்லும்போது, சர்வார்த்த சாதின்னு சொல்லும்போது அவங்க சர்வமங்கள மங்கல்யேன்னு ஆரம்பிக்கிறாங்க, இவங்க வேற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போகும்போது மனசுக்கு எரிச்சல் வருது, மனசில் வெறுப்பு வருது. அது யார் எவர் எப்படி சொல்கிறாங்கங்கிறதுல அந்த சத்தத்தை உண்டாக்குறவங்க மேலே நம்மளை அறியாமல் ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வரத்தான் செய்யும். அது அவங்க செய்கிற பிரார்த்தனையை பாதிக்கும். அது வந்து 100% கரெக்ட். அதாவது நம்ம கூட நிற்கிறவங்களோட மனநிலையை மைண்டு பண்ணாமல், எனக்கு வாயில் தோணுனதெல்லாம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு, எனக்கு பக்தி முத்தி போச்சு, நான் அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறது மகா தப்பு. எனக்கு நிறைய பேரோட கோயிலுக்கு போகிறதுனா பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு தனியாக போடணும். ஆனால் தனியாக போயும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து சாமி முன்னாடி நிற்கும்போது சுற்றிலும் உள்ளவங்க அவங்கவுங்களுக்கு தோணுனதெல்லாம் சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அப்போ நமக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் அங்கே பாதிக்கப்படுது. பாதிக்கப்படும்போது நம்ம மனசு அவங்கள
என்ன சபிக்கும். இப்போ நான் வந்து மனசார அவங்கள சபிக்க மாட்டேன். ஆனால் நம்மளை அறியாமலே நம்ம ஏன் இந்த ஆள் இப்படி கத்துறாரு அப்படின்னு நினச்சாலே போகிறோம், அந்த ஆளோட பிரார்த்தனை பலிக்காது. புரியுதா? இப்போ லலிதா சஹஸ்ரநாமெல்லாம் சத்தம் போட்டு படிக்கணுங்கிறாங்க. அது எப்போது? அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து சத்தம் போட்டு படிங்க. ஏன்னா அந்த வைப்ரேஷன் பூஜா ரூமிலேருந்து வீடு பூரா பரவும். அப்போ வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் மாறும். அதெல்லாம் கரெக்டு. அதுக்குன்னு கோயிலுக்கு வந்தாலும், இப்போ கபாலிய கோயிலுக்கு வந்தால் கற்பகாம்பாள் முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு சுற்றிலும் பிரகாரத்தில் உட்காந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறாங்க. அது ரொம்ப பவர் உள்ள இடம். அதுங்க படிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் இல்லைங்கள. ஆனால் மனசுக்குள்ளே ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சத்தம் போட்டு தான் படிக்கணுன்னா அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து படிச்சுக்கணும். வெளியே ஒரு பொது இடத்துல வரும்போது சத்தம் போட்டு படிக்கக்கூடாது. மனசுக்குள்ளே தான் சொல்லணும், மனசுக்குள்ளே தான் ஸ்லோகம் சொல்லணும். இப்போ இதில் போகிறதுக்கு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது நான் வந்து கபாலிலே நிறைய தடவை பார்த்துட்டேன். மொபைலை வேற கொண்டு வர்றாங்க. மொபைலை கொண்டு வந்து காதில் வச்சுக்கிட்டு புக்குக்கு அடியில் மறைச்சி வச்சுக்கிட்டு கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து படிக்கிறாங்க. அது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா அந்த மொபைல்லேருந்து வர்ற ரேடியேஷன் அங்கே அம்பாள்கிட்டருந்து வர்ற பவரை கட் பண்ணிடும். என்னத்தை மனுஷங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த குறுக்கு புத்தி தோணுதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு தயவு பண்ணி இனிமேல் கோயிலுக்கு போகும்போது சத்தம் போட்டு மந்திரங்கள் சொல்லாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, சத்தம் போட்டு வீட்டுக்கதை ஊர்க்கதையை பேசாதீங்க. அங்கே போனால் மௌனம், உங்களுக்கும் அந்த சாமிக்கும் இடையில பேச்சுவார்த்தை, அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம். அது நான் வந்து உலகத்துக்கே ஒரு ஆர்டர், இல்லைன்னா இந்தியாவுக்கே ஒரு ஆர்டர் போட்டு அதை டிமானிட்டைசேஷன் நரேந்திர மோடி பண்ண மாதிரி என்னால் ஒரு ஆர்டர் போட்டு ஆளுங்களை நல்லா தான் மாற்ற முடியாது. அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் என்னோடய சேனலில் என்னோடய சேனல் கேட்குறவங்களுக்காவது தெரியட்டும், அவங்க 10 பேர்கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது இப்போ சாண்டிங், ஓம் சாண்டிங் இல்லைன்னா அவும் சாண்டிங் இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, இந்த ஓம்ங்கிறது தான் பிரபஞ்சத்தோட மொழி. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஏன் தமிழில் இந்த சேனலில் பேசுகிறேன்னா, ஒரு நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ் தான் புரியும். அப்போ தமிழில் பேசும்போது தான் அவங்களுக்கு அந்த அதோட அர்த்தம் இன்னும் நல்லா புரியும். அதனால நான் தமிழில் பேசுகிறேன் இல்லையா? அதுபோல் பிரபஞ்சத்திட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கணும்னா பிரபஞ்சத்தோட மொழியில் பேசணும். அப்போ பிரபஞ்சத்தோட மொழிங்கிறது என்ன மொழி? ஓம், பிரணவ மந்திரம்னு சொல்கிறோம். தந்தைக்கு உபதேசம் பண்ணின பிரணவ மந்திரம் தான் ஓம். அதெல்லாம் வேறு கதை. ஆனால் ஓம்ங்கிறது ஒரு மந்திரம். அந்த ஓம்ங்கிற மந்திரத்தில் நம்ம பேசும்போது நம்ம பேசுகிறதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கேட்கும். அப்போ நம்ம வைக்கிற பிரார்த்தனையெல்லாம் பிரபஞ்சத்தில் போகும், பட்டு எதிரொலிக்கும். அப்போ அந்த பிரார்த்தனையெல்லாம் நடக்கும், ஈடேறும். அப்படிங்கிறது தான் சத்தியம். ஓகே, இப்போது இந்த அதாவது இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், என்னோட தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை நான் இங்கே சொல்கிறேன். இப்போது சுவாமி முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்படியே மெடிடேஷனில் உட்கார்றாரு. தினமும் காலையில் என்ன, சாயங்காலம் என்ன, மத்தியானம் என்ன, நைட் என்ன அப்படின்னு மெடிடேஷன் அது ஒன்று தான் அவருக்கு வேலை. அந்த மாதிரி டீப்பாக ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறார். தியானத்துக்கு போகும்போது இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் தெரியுது. அதெல்லாம் என்றைக்கும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் இன்றைக்கி நாத லோகத்துக்கு போகிறார். நாதம்னா சவுண்டு. நாத லோகத்துக்கு போகிறார். நாத லோகத்தில் போனால் பலதரப்பட்ட சப்தங்கள் அவருக்கு கேட்குது. ஒலி, பலதரப்பட்ட ஒலிகள் கேட்குது. அதை வந்து ரொம்ப விவரமாக எழுதியிருக்காரு. அதை புக்கில் எழுதியிருக்காரு. அதையும் நான் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா நாளைக்கு யார் கண்டா நமக்கும் இந்த சத்தம் கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான் நானும் இதெல்லாம் விவரமாக புக்கில் இருந்து பார்த்து எழுதி வச்சுருக்கேன். என்னோடய நோட் புக்கிலேருந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதாவது
அந்த நாதலோகத்துக்கு போகும்போது பலதரப்பட்ட நாதங்கள் அவர் காதில் விழுது, கேட்குது. என்னென்னா ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இந்த கடல் கரையில் போய் நிற்கும்போது அலை அடிக்குதுல்ல, அலை ஒன்று மாற்றி ஒன்று அலையை வந்துக்கிட்டே இருக்குல்ல, அப்போது ஒரு சத்தம் வரும், அது கேட்குது. இடி முழக்கம் கேட்குது. இந்த நீரோடை தண்ணி இப்படியே தெளிஞ்ச நீரோடையில் ஓடுது, ஓடும்போது சல் 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 கேட்குது. அந்த நீரோடையில் தண்ணி ஓடும்போது உள்ள சத்தம், ஸ்பீடாக ட்ரெயின் போகும்போது உண்டாகிற சத்தம், ரொம்ப தூரத்துலேருந்து ஏரோப்ளைன் வரும்போது உண்டாகிற சப்தம், இந்த சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கும்போது அந்த தீயிலிருந்து டப் டப் டப்புன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம், அந்த 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 சத்தத்துக்கு ஒரு ஈக்குவலாக இன்னொன்று சின்ன இது எல்லா தாய்மார்களுக்கும் அது தெரியும். அதாவது இந்த பாலை காய்ச்சிரோம்ல, கெட்டுப்போன பால், நமக்கு பால் கெட்டு போச்சா இல்லையான்னு தெரியல, நம்ம பாலை வச்சு காய்ச்சிரோம், அடுப்பில் வச்சு காய்ச்சும்போது பால் கெட்டு போயிடுச்சுன்னா டப் டப் டப்புன்னு வெடிக்கும். நான்லாம் அந்த 2 சத்தம் டப் டப்புன்னு வெடித்தாலே உடனே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை கரண்டியை போட்டு கிண்டி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது கெட்டு போகும்போது தான் அது வெடிக்குது. அந்த மாதிரி வெடிக்கிற சத்தம் கேட்கும். இந்த பிணங்களை எரிக்கும்போது அந்த வெடிக்கிற மாதிரி சத்தங்க. அந்த வெடிக்கிற சத்தம் ஏன் கேட்குதுன்னா, நம்ம எலும்பில் இருக்க கால்சியம் எல்லாம் எலும்பு சுக்குநூறாக உடையுது. அப்போ தான் அந்த சத்தம் வரும். ஓகே, அந்த தீயில் நம்ம மசிலெல்லாம் அப்படியே தண்ணியாக சொட்டும், மசிலெல்லாம் எரிஞ்சு தண்ணியாக சொட்டும். அதுக்கப்புறம் அந்த எலும்பெல்லாம் நொறுங்கும். அப்போ தான் அது வந்து ஒரு டப் டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த டிவைன் பேர்களை சொல்கிற சத்தம், அதாவது ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் கணநாதா, இல்லைனா ஓம் கம் கணபதே நமக, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்கிற சத்தம் கேட்குது. அது மிருதங்கத்தோட சத்தம் கேட்குது. கெட்டில் ட்ரம்மோட சத்தம் கேட்குது. கெட்டில் ட்ரம்ங்கிறது மிருதங்கம் மாதிரி ஒரு கருவி. ஓகே, சவுண்டு எழுப்புகிற கருவி. அது சங்குநாதம் கேட்குது, வீணநாதம் கேட்குது, ஓம்கார சத்தம் கேட்குது. இந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் இந்த வீணை மாதிரி கம்பி வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருந்தெல்லாம் வர்ற பலதரப்பட்ட சத்தங்கள் கேட்குது. ஹனிபி, அந்த தேன் வண்டோட ரீங்காரம் கேட்குது. இந்த தேன் வண்டோட ரீங்காரம்ங்கும்போது எனக்கு காலேஜ்லையா நான் பியூசி படிக்கும்போது இந்த கம்பராமாயணத்தில் ஒரு வர்ணனை, சக்திவேல்னு ஒரு லெக்சரர் இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அழகாக அப்படியே அதை ரசித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போது ராமன் போட்டிருக்க மாலையில் இருந்து வர்ற ரீங்காரம், அந்த வண்டுகளோட சப்தம் காதை தொலைக்கிதான். அதாவது ராமன் வந்து துளசி மாலை போட்டிருக்காரு, ஏதோ பல மாலைகள் போட்டிருக்காரு. அந்த மாலையிலேருந்து அந்த மாலையை சுற்றி வண்டுகள் வருது. அந்த மாலையில் இருக்க மணத்தை கேட்டு அந்த தேன் குடிக்கிறதுக்காக அந்த வண்டுகள் போடுற சத்தம் ரீங்காரம், அது காதை தொலைக்குது அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது நான் அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்பேன். அது மாதிரி ஹனிபீயோட சவுண்டு, இந்த பம்பிள் பீயோட சவுண்டு. இந்த பம்பிள் பீனா நைட்டில் பாருங்கள், மழையெல்லாம் பெஞ்சு நைட்டில் இருட்டாக இருக்கும்போது ஒரு விதமான இன்செக்ட், பூச்சி விடாமல் சத்தம் போடும். அது அப்புறம் மயில் கூவுற சத்தம். மயில் கூவுறதுன்னா அதாவது விடிய காலையில் மயில் ரொம்ப சத்தம் போட்டு ஓன்னு பேசும், ஓன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அதே மாதிரி சாயங்காலமும் அது சத்தம் போடும், கத்தும். அது இந்த சத்தம் இந்த பலதரப்பட்ட பேர்ட்ஸோட சத்தம். அதே மாதிரி இந்திரலோகத்துக்கு போகும்போது நிறைய சத்தம் கேட்டுச்சு. அது மற்ற லோகங்களுக்கெல்லாம் போகும்போது அவருக்கு நிறையா மியூசிக்கெல்லாம் கேட்டுச்சு. இந்த மாதிரி பலதரப்பட்ட சத்தங்கள் அவர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு.
இடது காதுலேயும் வலது காதுலேயும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் கவனித்து உன்னிப்பாக கேட்கும்போது அவருக்கு புரியுது, இந்த சத்தங்கள் எல்லாம் வெளி உலகத்திலிருந்து வர்றது கிடையாது, இது என்னோட சகசிராரத்திலிருந்து வர்ற சத்தங்கள். கேட்குறது என்னவோ காதுக்குள்ளே, காதுங்கிறது கேட்குறதுக்காக உண்டான உறுப்பு அவயம், அதனால் காதில் கேட்குது. ஆனால் அது எங்கேருந்து புறப்பட்டு வருது? இந்த நாதங்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிற இடம் எதுன்னு யோசித்தால் அவருக்கு புரியுது, இந்த சகசிராரத்தில் அந்த 1000 இதழுள்ள தாமரையில் இண்டு இடுக்கில் இருந்தெல்லாம் ஸ்பேசஸ்லேருந்து இந்த சத்தங்கள் வருது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய தெய்வீகமான சத்தங்கள் உண்டாகுது, காதில் கேட்குது. இந்த சத்தங்கள் ஒரு நாள் ஒரு தடவை அப்படின்லாம் கிடையாது, தொடர்ந்து 15 நாள் கேட்குது. இந்த 15 நாளும் இந்த மாதிரி சத்தங்கள் மாறி 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 கேட்குறதுனால அவருக்கு தூக்கமே இல்லை. இந்த தூக்கங்கிறது ரொம்ப முக்கியங்க. தூக்கம் இழந்தோன் ஊக்கம் கெடுவான் அப்படிம்பாங்க. தூங்குனா தான் சரியான நமக்கு தூக்கம் இல்லாட்டினா நமக்கு ஊக்கம் கிடையாது. ஊக்கம் கிடையாதுன்னா ஒரு எந்தூசியாசம், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, உங்கள் அனுபவத்துலேயும் அது வந்திருக்கும். அதாவது அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மெடிடேஷனை பற்றி பேசும்போதுன்னு நினைக்கிறேன். தூக்கம் வந்தால் அதுக்கு மருந்து என்ன? தூக்கம்தான். தூக்கம் வருதா, தூங்குங்க. அது உட்காந்து 5 நிமிஷம் தூங்கினாலும் சரி, பூனை தூக்கம்னு போட்டாலும் சரி, பவர் நாப்னு போட்டாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலும் சரி, 1 மணி நேரம் தூங்கினாலும் சரி. அதாவது தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. நம்ம உடம்பில் இருக்க செல்ஸு, பிரெயினில் இருக்க செல்ஸ் எல்லாம் தளர்ந்து சோர்வடையும் போது தான் அந்த தூக்கங்கிற ஃபீலிங் நமக்கு வருது. அப்போ முகத்தை கழுவுறது, டீ சாப்பிட்றது, நடக்கிறது, இதெல்லாம் ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. தூக்கம் வந்தால் தூங்கணும். அப்போது இப்போ நான்லாம் எத்தனையோ வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன். சில பசங்க உட்காந்து தூங்குவாங்க கிளாஸில். நான் இப்படி பார்க்கும்போது பக்கத்தில் இப்படி எழுப்பி விட பார்ப்பான். நான் சொல்லுவேன், எழுப்பக்கூடாது. ஏன்னா என்றைக்கு அந்த குழந்தை +2 எல்லாம் இருக்க பசங்க தான், என்றைக்கு அந்த குழந்தைங்க தன்னை அறியாமல் தூங்குறாங்களோ அப்போ அந்த உடம்புக்கு, அந்த பிரெயினுக்கு அவ்வளோ தூக்கம் வேணும்னு அர்த்தம். அப்போ அந்த கேட்குற தூக்கத்தை கொடுத்தால் மட்டுமே நம்மளாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் சரியாக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு, அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறோம், வேலை செய்யணுங்கிறதுனால எந்திரிக்கிறோம், வேலை செய்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்போம், டல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தூங்க வேண்டிய சமயத்தில் நம்ம தூங்கணும். தூக்கம் கெட்டோன் ஊக்கம் கெடுவான். ஆனால் இங்கே முக்தானந்தாவுக்கு 15 நாளாக கண்டினியூஸாக தூக்கம் இல்லை, ஆனால் அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். அது ஏன்னா அந்த நாதங்கள் கேட்குறது சும்மா நம்ம டப்பாங்குத்து நாதம் கிடையாது. அவருக்கு கேட்குறது குண்டலினி சக்தியோட நாதம், திவ்யமான தெய்வீக நாதம். அதனால் அவருக்கு டயர்ட்னஸ் கிடையாது, உடம்பில் வலி இல்லை, உடம்பில் பாதிப்பு இல்லை, மனசில் பாதிப்பு இல்லை. 15 நாளாக தூங்கலைங்கிற எந்த அடையாளமும் கிடையாது. வர வர அவர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாரு, உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே வருது, ஆனால் உடம்புல சக்தி இருக்குது, டயர்ட்னஸ் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு, அந்த நாதங்கள் கேட்கும்போது டான்ஸ் பண்ணுற சக்தி தானாக வருது, உள்ளேருந்து அந்த நாதத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ஆடுது அப்படிங்கிறார். இப்போது முன்னாடியே ஒரு தடவை முக்தானந்தா சொல்லியிருக்காரு, எப்படி இந்த ஆளுங்கள்லாம் வெக்கம் இல்லாமல் இந்த ஸ்டேஜ் மேலையெல்லாம் ஏறி இப்படி டான்ஸ் ஆடுறாங்க ஓப்பனாக அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது ஏன்னா முக்தானந்தாவை சம்மந்தித்த வரைக்கும் அவர் ஒரு ஷை டைப், வெக்கப்படுற டைப். அவருக்கு 4 பேர் முன்னாடி எல்லாம் டான்ஸு பண்ணுறது, இல்லாட்டா மேடையில் போய் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் அவர் செய்ய மாட்டார்.
அப்போ ஆனால் அவருக்கே இப்போ இந்த நாதம் கேட்கும்போது டான்ஸ் பண்ண தோணுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவரோட குடிசையை சுற்றி மலைகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன மலைகள் குன்றுகள் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, நைட்டு அந்த மலை மேலே ஏறி யாரும் பார்க்காம ஒரு இடத்துல நின்று மணிக்கணக்காக டான்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா அந்த தெய்வீக சத்தம் காதில் கேட்கும்போது உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குது, உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணுது. இதெல்லாம் தான் அந்த குண்டலினி சக்தியோட, அந்த மகாமாயோட விளையாட்டு. ஓகே, நம்ம உடம்பில் குண்டலினி சக்தி உணர்த்தப்பட்டால் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த நாதங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு மெமரி பவர், அதாவது ஞாபக சக்தி பயங்கரமாக கூடியிருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஞாபக சக்தி அவர் சொல்கிறாரு, இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி எனக்கு இப்போ இருக்கிற ஞாபக சக்தி வந்திருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. எல்லோரும் நீட்லேயும் ஜேஇலையும் கேட்டில் எக்ஸாம்லேயும் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க. அவருக்கு நல்ல ஞாபக சக்தின்னு முன்னையே சொல்லியிருக்காரு. அது அவர் சொல்லாட்டினா கூட நமக்கு புரியுது இப்போ. ஏன்னா அவர் ஒவ்வொரு உலகத்துக்கு போகும்போதும் அங்கே என்ன பார்த்தாரு, மனுஷங்க எப்படி இருக்காங்க, அதை சுற்று வட்டாரம் என்ன கலரு என்ன, அப்படியே விவரமாக எழுதுகிறார். அதிலிருந்தே அவரோட வர்ணனையிலேருந்தே நமக்கு புரியுது ஆளுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த சவுண்ட்ஸு கேட்டதுக்கப்புறமும் ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகிட்டே வருது அப்படிங்கிறார். ரெண்டாவது, இங்கே ஞானேஸ்வர், அவர் ஒரு மகான், அவர் முக்தி நேடிய மகான். ஞானேஸ்வர் சொல்கிறத இவர் நினைவு கூர்ந்து பார்க்குறாரு. அதாவது குண்டலினிங்கிறது த லைட் ஆஃப் த சோல் இஸ் ஆல்வேஸ் நியூ. இதில் லைட் ஆஃப் த சோல்னால் என்ன, நம்ம ஆத்மாவிலேருந்து வர்ற லைட்டு, ஆத்மாவிலேருந்து வர்ற சத்தம், இதெல்லாம் என்றைக்குமே புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞானேஸ்வர். ஏன்னா ஞானேஸ்வரும் முக்தானந்தா மாதிரி இதெல்லாத்தையும் கடந்து அனுபவித்து முக்தி நேடியவர். ஓகே, அது ஒன்று. இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிக் பேங் தியரியெல்லாம் பற்றி கேட்டிருப்பீங்க. அதாவது அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம் எப்படி தோணுச்சு அப்படின்னு, அதெல்லாம் நிறைய சர்ச்சைகள் நடக்கட்டும். நம்மளை சம்மந்த வரைக்கும் நமக்கு வேணுங்கிறது முக்தி. பிரபஞ்சம் எப்போவோ உண்டாயாச்சு, அதனால் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்சம் 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உண்டாச்சு அப்படின்னு மனுஷனுக்கு மேக்சிமம் லைஃப் ஸ்பேனே 120 வருஷம். ரொம்ப திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்தால் 100 வருஷம். நம்ம எங்கே மில்லியன்ஸ் கணக்கில் போய் சண்டை போடணும்? ஒருத்தன் 5 மில்லியன்கிறான், ஒருத்தன் 10 மில்லியன்கிறான், ஒருத்தன் 5.5 மில்லியன்கிறான். நம்ம அங்கே போய் நின்று பார்த்தோமா, நம்ம கணக்கு போட்டோமா? அப்புறம் ஏன் நமக்கு அதில் எல்லாம் சர்ச்சை? அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி சர்ச்சைக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது. ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன், அதாவது இந்த பிரபஞ்சம் உண்டாகும்போது அதுக்கு மெயினாக என்ன வந்ததுன்னா, கடவுள் எந்த விதத்தில் மேனிஃபெஸ்ட் ஆனாருன்னா, சவுண்டு ஒளியாகவும் தான் மேனிஃபெஸ்ட் ஆனார், வேறு எந்த விதத்துலேயும் வரல. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது ஒலி, ரெண்டாவது ஒளி, லைட் அண்ட் சவுண்டில் தான் வந்திருக்காங்க, வேறு எதுலேயுமே வரல. ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ ஓகே, இதில் இன்னும் நிறைய சொல்கிறாரு. அதனால் நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.